ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். மார்க்கெட்டு, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ரொம்ப மந்தமாக இருக்குது. ஒன்றும் பம்ப்ஸும் கிடையாது, டம்ப்ஸும் கிடையாது. ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரம் பிகினிங்லேருந்து மண்டேலேருந்து கொஞ்சம் லாஸ்ட் வீக்லேருந்தே கொஞ்சம் நின்று போயிருக்கு மார்க்கெட்டு. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, முக்கியமான காரணங்கள் இருக்குது. முதல்ல நம்ம ஷிபா இனு காயின் பற்றி பார்ப்போம். ஷிபா இனு காயின் ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்விங்ஸ் வருது, அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. கொஞ்சம் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் பம்ப் ஆக மாட்டேங்குது. நல்ல பம்ப் எடுத்துக்கணும். ஆனால் ஓவரால் மார்க்கெட்டு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிறதால ஷிபா இனு காயின் கூட நின்று இருக்குது. கண்டிப்பாக ஒரு பம்ப்ன்றது வரணும். அது எப்போ வரும்னா ஜூன் 15 மேலே தான் வரும். ஏன்னா நம்ம பிட்காயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஆல் டைம் ஹைக்கு ஒரு 5% கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தற்சமயம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா $71,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, யூஎஸ் டாலர்ஸ் கிட்ட. நேற்று 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 71,350 வரைக்கும் போச்சு. லோ பார்த்தீங்கன்னா $69,000 கொஞ்சம் கீழே வந்தது. திருப்பியும் 69,000 70,000 அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு தான் கொஞ்சம் 70,000 கிராஸ் பண்ணிடுச்சு, 71,000 வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு பர்டிகுலராக இன்னைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை 3 நாளில் அமெரிக்காவில் சில இம்பார்ட்டன்ட் டாட்டாஸ் வரும். ஜாப்ஸ் டாட்டா, யூஎஸ் ஜாப்ஸ் டாட்டா, அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனுக்கு சம்மந்தப்பட்ட சில டாட்டாஸ் வரும். அந்த டாட்டாஸ் பேஸ் பண்ணி தான் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ வரைக்கும் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியும். இது எதுக்கு இம்பார்ட்டண்ட்னா அடுத்த வாரம் ஜூன் 15 இந்த இன்ஃப்ளேஷன் டாட்டாவை பேஸ் பண்ணி ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணுறேன்னாரு, ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரேன்னாரு. அது டிசிஷன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் சொன்னது ஜூன் மாதத்துலேருந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் தற்சமயம் இப்போதைக்கு முடியாதுன்னு போன வாரமே சொல்லிட்டார் அவர். முடியாது இப்போ பண்ணுறதுக்கு, கொஞ்சம் நிதானமாக வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஒன்றும் கண்ட்ரோலுக்கு வரல. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்தால் தான் எங்களால் பண்ண முடியும் அப்படின்றாரு. பார்க்கணும், இன்னும் அடுத்த மாதம் பண்ணுறாரா, இந்த மாதம் அனௌன்ஸ் பண்ணுவார். எப்போத்துலேருந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்ன்றது ஒரு ஹிண்ட் கொடுப்பாரு. இந்த மாதம் 15 அது அந்த பர்டிகுலர் நியூஸ்க்காக மார்க்கெட் வெயிட்டிங்கு. என்ன பாசிட்டிவாக இருக்குமா, இல்லை அவர் இன்னும் ப்ரொலாங் பண்ணுவாரா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணு. ஏன்னா மார்க்கெட்டெல்லாம் அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. பிட்காயின் ஒரு நல்ல பம்ப் எடுத்ததுன்னா, இது பாசிட்டிவ் இன்ஃப்ளேஷன் டாட்டா நல்லா வந்து அவர் கூட பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக பிட்காயின் ஒரு பம்ப் வரும். பம்ப் வந்ததுன்னா $75,000 ஆல் டைம் ஹை $73,800 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு இன்னும் $2,500 தான் இருக்குது. ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக அது கிராஸ் பண்ணணும். மார்க்கெட்டு பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்ல இன்ஃப்ளோஸ் கூட அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப்ல நல்லா பணம் போடுறாங்க. நம்ம ஹாங்காங் மார்க்கெட்டை விட நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஓவரால் மார்க்கெட் பார்த்தா மாத்திரம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எப்போ பிட்காயின் கொஞ்சம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுமோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேபிள் காயின்ஸு, மெமி காயின்ஸு எல்லாமே நின்று இருக்கும். நம்ம ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
எல்லாமே நின்று இருக்கு. தற்சமயம் எதுவும் மூமெண்ட் கிடையாது, ஃப்ளாட்டாக நின்று போயிருக்கு. மெமி காயின்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சம் மூமெண்ட். நம்ம ஷிபா தான் கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்விங்ஸ் வருது. அடுத்தபடியாக பெப்பி ஒன்று நல்லா இருக்குது, பெப்பி ஒன்று ஏறிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் ஒன்று நல்லா இருக்குது, லோவில் இருக்குது ஜூபிட்டரு. காலா 4 ரூபாயில் இருக்குது. அது ஒரு 3 ரூபா 3.50 பைசாவுக்கு வந்ததுன்னா, கொஞ்சம் கீழே வந்ததுன்னா வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். 3 ரூபா 50 பைசாவில் அது ஒன்று ஏறும். இதெல்லாம் நியூஸஸ் இருக்குது. முக்கியமாக நமக்கு இம்பார்ட்டண்ட்டு ஜூன் 15ஆம் தேதி அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்றது. அது அடுத்த வாரம் தான் அது நமக்கு தெரியும். இந்த வாரம் மாத்திரம் எதுவும் ட்ரேட் இருக்கிறது வேஸ்ட்டு தான். என்ன, இந்த 3 நாள் நமக்கு டேட்டாஸ் வரும், அதனால் எதுவும் நமக்கு மார்க்கெட்டு ஓஹோன்னு ஏறிடாது. அதனால் இப்போது தற்சமயத்துக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ட்ரேடிங் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி, பொறுமையாக வெயிட் பண்ணி வாங்கிக்கிறது பெட்டர்னு என் பர்சனல் ஒப்பீனியன். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது ஜூனில் ஒரு மேஜர் பம்ப் இருக்கும். நம்ம ஷிபா இனு காயின் எல்லா காயின்ஸ்லும் ஒரு மேஜர் பம்ப் ஒன்று வரும்ன்றாங்க. பார்க்கணும், ஜூன் மாதம் கடைசிக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குது, பார்க்கணும். 15ஆம் தேதிக்கு எது வந்தாலும் ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே தான் பார்த்து இதுக்குள்ளே வராது. பார்த்துக்கங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வாங்காதீங்க. லோவில் இருக்குது, ஏறிடும், டக்குன்னு ஏறிடும், அதெல்லாம் ஒன்றும் ஏறாது, இப்போதைக்கு ஏறாது. கொஞ்சம் டைம் பிடிச்சி நிதானமாக தான் ஏறும், பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய அடுத்த காயின்ஸ் வந்து ஃப்ளாக்கி ஒன்று நல்லா இருக்குது. ஃப்ளாக்கியில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, பெப்பியில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, பெப்பி கூட வாங்கிக்கலாம். காலா இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேட்டிக்கு, பாலிகான் மேட்டிக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.